வாட் எவர் மைட் பி த சிச்சுவேஷன் யூ ஆர். இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார், 7-8 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டேன், என்னால் கிராக்கே பண்ண முடியல, வாட் எவர் இட் மேபி, நான் போனால் எனக்கு ஃபெயிலியர் தான், இப்படி தான் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் திங்க் பண்ணலாம். சார் நான் எல்லா கொஸ்டினுக்குமே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் சார், ஒரு கொஸ்டின் கூட நான் மிஸ் பண்ணல சார், எல்லா கொஸ்டினுமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கல. இது ஒரு பேனிக் சார். எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர் ஏற்கனவே ஒரு அரியர் வச்சுருந்தாரு, ஆனால் அவருக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கல சார். நான் சிஜிபியை இட்ஸ் மோர் தென் 8.7 9 கூட வச்சுருக்கேன் சார், ஆனாலும் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல சார். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் சார். இங்கிலீஷ் தி பெஸ்ட்டாக இருந்தால் தான் சார் ரெக்ரூட் பண்ணுவாங்களா? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா வராது, எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச வராது. அதனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஜாப் சீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்கள ப்ராக்ரஸ் பண்ண விடாமல், கேரியரில் ப்ராக்ரஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த மாதிரியான ஃபால்ஸ் பிலீஃப்ஸ். டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, வெல் டேலண்டடாக இருப்பாங்க. வேறு ஒரு ஜாபை அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹையர் சேலரி கூட கிடைக்கலாம், நல்ல ஒரு கெரியர் க்ரோத் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க இருக்கிற நிறுவனத்திலே தான் அவங்க இருப்பாங்க. காரணம் என்னென்னா, வெஞ்சர் அவுட் பண்ணுறதுக்கான அந்த கரேஜ் அவங்ககிட்ட இல்லை. மெயினான நாங்கள் நிறைய பேர்ட்ட சர்வே பண்ணும்போது அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, சார் நான் இன்டர்வியூவில் முடிஞ்சு 3 years ஆச்சுங்க சார், இப்போ எப்படி இருக்குது, ஏதா இருக்குது, என்ன கேட்பாங்க எனக்கு தெரியல, ஏதாவது ஒன்று நம்ம போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இருக்கிறது போயிடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய மெயின் பாயிண்ட். ஏதோ ஒரு நிறுவனம் இவரை மாதிரி ஒரு டேலண்டடான பர்சனை சர்ச் பண்ணால் கூட இவருக்கு இருக்கிற இன்ஹிபிஷன்ஸ், இவருக்கு இருக்கிற ஃபியர், இவருக்கு இருக்கிற டென்ஷன்னாலே அதை அப்ரோச் பண்ண விடாமல் போகிறாங்க. இதுதான் இந்த இன்டர்வியூ பேனிக், இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது காரணமே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டுக்கு வரும்போது தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி கெட்டிங் எ ஜாப் இஸ் வெரி வெரி சிம்பிள், ப்ரொவைடட் உங்களுக்கு அது என்ன டெக்னிக், என்ன மெத்தடாலஜின்னு தெரிஞ்சதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ஈஸி டாஸ்க். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பார்ட். ஸோ இப்போ இந்த டோட்டல் கம்யூனிகேஷனில் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ டோர் நாக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அட்டன் பண்ணுறதுலேருந்து ஷேக்கிங் த ஹேண்ட்ஸ் அண்ட் தென் கமிங் பேக். ஸோ இட் மேபி 15 minutes or 20 minutes or 30 minutes வாட் எவர் இட் இஸ். ஸோ அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது, 5 to 6 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டேஜஸ் எல்லாருமே கிராஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவீங்க, ஒரு கேண்டிடேட் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மேக் ஆர் பிரேக்ன்றது அந்த ஸ்டேஜஸை நீங்கள் கிராஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க. பட் ஹவு த போர்ட் சீஸ் யூ, ஹவு த ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இஸ் கோயிங் டு see you, உங்களை என்ன கேட்டகரியில் அவங்க வைக்கிறாங்க, நீங்கள் பேச அவங்க இடத்துல நோட் பண்ணணும். அது அவங்களுடைய மார்க்கிங் சிஸ்டமாக இருக்கும், ஒரு ஸ்கோரிங் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ணும்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, கேட்டகரி 1 or 2 or 3 or 4 or 5 ஸோ எந்த கேட்டகரி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, எந்த கேட்டகரி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who will get the job. It's a $1 million question. Who will get the job? சார் நாங்கள் 100 பேர் போயிருந்தோம் சார், 200 பேர் போயிருந்தோம் சார், கேம்பஸில் 600 members இருந்தோம் சார், ஆனால் யாருக்கு வேலை? ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பார்ட். $1 million கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who will get the job. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் நிறைய பேர் ஆங்ஸைட்டியோடு இருக்கிறாங்க, நிறைய பேர் பேனிக் ஆகிறாங்க, நிறைய பேர் டென்ஷன் ஆகிறாங்க, சில பேர் செல்ஃப் ஒரு ரிஜெக்டடாகவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அந்த காலேஜில் படிச்சிருந்தால் தான் கிடைக்கும், அந்த டிகிரி எடுத்திருந்தால் தான் கிடைக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீராகேட்டரி அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம தெளிவாக விளங்கிட்டோம் அப்படின்னாலே இந்த இன்டர்வியூ நமக்கு ரொம்ப ஈஸியாக. நீங்கள் இன்டர்வியூ டே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். த டே யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ, அதை நீங்கள் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்குது. டே பிஃபோர் நீங்கள் எல்லாம் பேக் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க, உங்கள் பயோடேட்டா ரெடி பண்ணியிருப்பீங்க, இவங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ யூ ரெஜிஸ்டர் யுவர் நேம், அவங்க உள்ள ரிசப்ஷன் இருக்கும், இல்லைனா யாராவது பர்சன் இருப்பாங்க, அவங்க ஐ எம் சச் கேண்டிடேட் அண்ட் இந்த மாதிரி ஒரு கால் லெட்டர் அப்படின்னா உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ காட் அந்த 30 minutes அந்த வெயிட்டிங் ரூமில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த சீனை நினச்சி பாருங்கள். தெர் மே பி அதர் கேண்டிடேட்ஸ் கம்மிங், மூவிங் ஃபார்வர்ட், தெர் வில் லாட் ஆஃப் சாட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ த மொமெண்ட் தே கால் யுவர் நேம், நீங்கள் உடனே உள்ளே போக முடியும். ஸோ இங்கே தான் உங்களுடைய டெஸ்டினியே ஸ்டார்ட் ஆகும், உங்களுடைய கேரியரே ஸ்டார்ட் ஆகிற அந்த மொமெண்ட். இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. நீங்கள் ஏன் விஷுவலைசேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, தட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் டெக்னிக். ஸோ இமேஜின் சம்படி இஸ் காலிங் யுவர் நேம் ஸோ அண்ட் ஸோ. அப்போ டக்குன்னு நீங்கள் உள்ளே போவீங்க. அந்த மொமெண்ட்லேருந்து உங்களுடைய அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். த வே யூ வாக் அண்ட் நாக் த டோர்,
அப்போ நாக் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு சத்தம் வரும், ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு. ஸோ அந்த டோர் திறந்த உடனே அவங்களுக்கு உங்களுடைய விஷுவல் கிடைக்கும். தே ஆர் சீயிங் யூ. இதுக்கு முன்னாடியே சில பேர் கேண்டிடேட்ஸை பார்ப்பாங்க, உங்களுக்கு அப்புறமும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவ்வளோ நோ டவுட். பட் இருந்தாலும் அந்த இன்டர்வியூ போர்டுக்கு வந்து அப்போ தான் உங்களுடைய, ஏன்னா அவங்க ஒரு நேமாக பார்த்துருப்பாங்க வச்சுங்களா, அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் யூ என்டர் த டோர் அண்ட் ரீச் த பர்டிகுலர் டேபிள் அப்படின்றது வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் அ கோல்டன் டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் பிஃபோர் அட்டரிங் எ வேர்ட், நீங்கள் ஒரு வார்த்தை கூட எதுவுமே இன்னும் பேச ஆரம்பிக்கல, ஏன்னா இன்னும் உங்கள் கேள்வி கேட்கல, அப்போவே உங்களால் ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும். த மொமெண்ட் யூ வாக் இன்சைட் அண்ட் யூ ரீச் த டேபிள், யூ காட் 45 செகண்ட்ஸ். இட்ஸ் அ கோல்டன் டைம். அந்த இடத்துல யூ கேன் மேக் த பெஸ்ட் பாசிபிள் இம்ப்ரெஷன். சார் என்ன சார் அப்படி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணல, அவங்களுக்கு கேள்வி கேட்கல, அங்கே இம்ப்ரெஷன் என்ன? அப்படி கிடையாது. த வே யூ வாக், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய கெஸ்டர், உங்களுடைய க்ரீட்டிங், நீங்கள் வந்து எப்படி எல்லாருக்கூடையும் ஐ கான்டாக்ட் கொடுக்குறீங்க, எப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, இது எல்லாமே அங்கே அக்கௌண்டபிள் ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் பேனிக் ஆவாங்க, நிறைய பேர் டென்ஷன் ஆவாங்க, நிறைய பேர் ஃபைல் கீழே போடுவாங்க, நடக்க முடியாது, ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அவங்க இன்டர்வியூ போர்டு வந்து கண்டிப்பாக அக்காமடேட்டிவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேனிக் அண்ட் ப்ரெஷர் அவங்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிற சமயத்தில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் கூலாக கான்ஃபிடென்ட்டாக வரார் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். திஸ் கைஸ் இன்டர்வியூ டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர் தான் நான் சொல்கிறேன். தட் இஸ் வெரி வெரி வைட்டல். மேக் யூஸ் ஆஃப் இட். இன்னொன்று, அந்த காமன் கம்போஸ்டாக இருக்கும்போது என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கம் ப்ரிப்பேர்டுன்னு அர்த்தம். நீங்கள் எதுவும் வார்த்தை பேசலை, ஆனால் உங்களுடைய காமன் கம்போஸ்டாக இருக்கும்போது அவங்க என்ன எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஓ திஸ் கே இஸ் வெல் ப்ரிப்பேர்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஈகராக தான் இருக்கிறார், இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த கான்வர்சேஷன் அப்படின்றது அவங்க எடுத்துக்கிற சிக்னல். இது வந்து ஒரு சினிமா ஸ்டைலில் கான்ஃபிடென்ஸாக இருக்குன்னா அப்படியே ஏர் பிடிச்சி நிற்கிறதோ இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காரதோ அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் ஷோயிங் எனி அரகன்ஸ், அப்படி கிடையாது. யூ ஆர் ஆல்சோ மியூச்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ ஈச் அதர். இதுதான் அங்கே உள்ள முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பேப்பர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா, கேன் இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா, இங்கே தான் நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து 100க்கு 95 பேர் அந்த சான்ஸை மர்டர் பண்ணுறதே இந்த இடத்துல தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் இஸ் கோல்டன் டக் கொஸ்டின். கோல்டன் டக்னா நீங்கள் கேள்விப்பீங்க, கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு பால் பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணும்போது 0 ரன்னில் அவுட் ஆகிட்டாருன்னா அவர் இட்ஸ் கால்ட் இஸ் கோல்டன் டக். என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். சார் அவங்க வார்ம்அப் தானே கேட்குறாங்க, இன்னும் டெக்னிக்கல் ஆரம்பிக்கல, இன்னும் கோர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தானே சார், என்னை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது தானே கேட்குறாங்க. அப்படி கிடையாது. அங்கே தான் எலிவேட்டர் பிச் அப்படின்ற ஒரு கான்செப்டே அங்கே தான் இருக்குது. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா, நாம் நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் த கேண்டிடேட், நான் என்ன பண்ணுவேன், சார் ஐ எம் ரத்னகுமார், ஐ எம் எம்எஸ்சி அப்ளைட் மைக்ரோபாயாலஜி கிராஜுவேட் ஃப்ரம் PSG. I completed my MSc Applied Microbiology by 97. I did my project in Pasteur Institute, CMC. Okay, stop, freeze. ஏன் ஃப்ரீஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டா எல்லாமே இருக்குன்னா பயோடேட்டாவில் இருக்கேன், ஏன் டூப்ளிகேட் பண்ணுறீங்க, ஏன் திரும்ப அதே பேசிட்டு இருக்கிறீங்க? they will also get bored. அதான் தம்பி, அதான் இருக்கல தம்பி, அதே திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி போரிங்காக ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதான் ஏற்கனவே இருக்குது, உங்கள் அப்பா பேர்லேருந்து, அட்ரஸ்லேருந்து, உங்கள் டீச்சர் ரெக்கமெண்டேஷன்லேருந்து, உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நெவர் எவர் டூப்ளிகேட் வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ரெஸ்யூம் இந்த நேம் ஆஃப் இன்ட்ரடியூசிங் யூர் செல்ஃப். சார் என்ன சார் ஷார்ட் பண்ணுறீங்க, இன்ட்ரடியூஸ் அபவுட் யூர் செல்ஃப்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் என்னை பற்றி தான் நான் பேச முடியும். இது அங்கே மேட்டர் அது கிடையாது. இங்கே என்னென்னா, அந்த கான்டெக்ஸ்ட் அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய எக்ஸ்போஜர், உங்களுடைய சர்டிஃபிகேஷன், உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த கம்பெனிக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்கும் போது, எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, ஹவ் யூ கோயிங் டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ், ஹவ் யூ கோயிங் டு பி அ வேல்யூபிள் அசெட் ஃபார் தேர் கம்பெனி. அதை தான் அவங்க எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறாங்களுடைய உங்களுடைய பராக்கிரமங்களுடைய சம்மரி வந்து அவங்க எதிர்பார்த்து உட்காரல. ப்ளீஸ், அது வந்து பயங்கர போரிங், டிஸ்எங்கேஜ், கனெக்டிவிட்டி லூசர். அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் அப்படி இருந்ததுன்னா கனெக்டிவிட்டி அவங்களுக்கு போயிடும், 10-11 தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நெவர் எவர் டூப்ளிகேட் வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் இன் யுவர் ரெஸ்யூம் ஆன் தட் பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஸ் பெஸ்ட் கொஸ்டின் டு ஆங்கர். ஏன் ஆங்கர்னா, அவங்களோட அட்டென்ஷனை நீங்கள் ஃபுல்லாக கிராப் பண்ணுறது அந்த இடத்துல தான். சார் அப்போ என்ன சார் சொல்ல முடியும், அப்போ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக படிச்சிருக்கணும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாமே அது கூட எப்படி மேட்ச் ஆகுது, ஹவ் யூ ஆர் கோயிங் டு பி த பெஸ்ட் ஃபிட் ஃபார் தட் பர்டிகுலர் போஸ்ட். அதுதான் எலிவேட்டர் பிச். எலிவேட்டர் பிச்சுன்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் டிவி கமர்ஷியல் எல்லாம் எடுத்து பாருங்கள், 30 செகண்ட் 60 செகண்டுக்குள்ளார
அவங்க சொல்ல வந்ததெல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்பேண்டே ஆக முடியாது, அதுக்கு மேலே கஸ்டமருக்கு அட்டென்ஷன் கிடையாது, அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்களுமே உங்களை பற்றின ஒரு எலிவேட்டர் பிச் எப்பயுமே ரெடியாக இருக்கணும். எப்போ எங்கே யார் கேட்டாலும் வாட் யூ டூ அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் சொல்லணும், ஐ எம் a graduate of, I am from this particular college. அதெல்லாம் கிடையாது. சார், I want to make a change in this particular renewable energy. I want to make an impact in renewable energy. I want to be the best in logistic management. I want to be the best app developer. அந்த மாதிரி நீங்கள் வந்து wow சம்திங் பாசிட்டிவ் அபவுட் யூ, எலிவேட்டர் பிச் அப்படின்றது வந்து உங்களை நீங்கள் பிராண்ட் பண்ணக்கூடிய 30 seconds to 60 second இன்ஃபர்மேஷன். அதை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும். அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க தலை இப்படி திருப்பி பார்ப்பாங்க. எதோ எழுதிட்டு இருப்பாங்க, ஏதோ அவங்கள்ட்ட பேசிட்டு கூட இருப்பாங்க, திருப்பி உங்களை பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் இது. தேர்ட் ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி குரூஷியல். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவங்களோட அட்டென்ஷன் ஆங்கர் பண்ணிட்டீங்க, அவங்க கியூரியாசிட்டி நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் will be there. இப்போ இந்த இடத்துல என்ன சார் மெயினான ஸ்டேஜ் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு ஜட்ஜ் த கொஸ்டின்ஸ். என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியாமலே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப சில்லியாகவும் ரொம்ப அமெச்சூரிஷாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஹையஸ்ட் ரன் டேக்கர் சச்சின் டெண்டுல்கர் அப்படி இருக்கிறார் அப்படின்னு என்ன கெப்பாசிட்டிங்க அவருக்கு? ஒரே ஒரு கெப்பாசிட்டி தான். பவுலர் கையில் இருந்து பால் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, அது வி கால் இட் அஸ் ஃப்ளைட் டைம். அது வந்து அவங்க பேட்டில் ஸ்டக் ஆகிற அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் வந்து ஃப்ளைட் டைம். அந்த டைம்ன்றது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி க்ரூஷியல் செகண்ட்ஸ். அந்த செகண்டுக்குள்ளார அந்த பாலை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அடிக்கணும். 4 or 6 ஒரு கேப்பில் வந்து ட்ரைவ் ஏதோ அந்த ஃபீல்டிங் பொசிஷன் அவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வே எ பேட்ஸ்மேன் ஜட்ஜஸ் த பால் அண்ட் பிளேசிங் த ஷாட் இஸ் மேக்கிங் ஹிம் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். நீங்களும் அதே மாதிரி தான். அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், அந்த ஸ்கோர் நல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி எல்லாமே கேள்வி தான் சார்? அப்படி கிடையாது. பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது, கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, பர்சனாலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. சில இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாங்கள் ஏங்க உங்களுக்கு இந்த ஜாப் கொடுக்கணும்? ஒய் வி ஷுட் கிவ் திஸ் ஜாப் டு யூ? ஒய் யூ வாண்ட் திஸ் பர்டிகுலர் ஜாப்? அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், நான் கிராஜுவேட் சார், லோன் வாங்கி படிக்கிறேன், எங்கள் வீட்டில் அடுத்து நான் தான் வந்து ஏர்னிங் மெம்பர் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்ல போகிறீங்களா? அது கிடையாது. நோபடி இஸ் தேர் டு லிசன் தட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ ஆர் கம்பீட்டன்ட் எனஃப் ஃபார் த பர்டிகுலர் பொசிஷன். அதை நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அவங்க ஈகராக இருப்பாங்க. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு யூ ஆர் கோயிங் டு ஜட்ஜ் த கொஸ்டின்ஸ். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கெஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் எந்த நிறுவனத்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ இது எல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ ஒரு பயோடேட்டா நீங்கள் போடும்போதோ ஒரு இன்டர்வியூ கால் வரும்போதோ நீங்கள் கொஞ்சம் பேசிக்கான ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து கான்டெக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நினச்சி பாருங்க, இப்போ நியூட்டன்ஸ் தேர்டில் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரே, ஏன்னா அது யூனிவர்சல் தான், எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவாங்க. ஸோ நோ இன்டர்வியூ போர்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரில் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் வேலை கிடைச்சிருமா? நினச்சி பாருங்க, 10 வேகன்சி இருக்குது, 100 பேர் வந்துருக்காங்க, 100 பேருமே கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா 100 பேருக்குமே வேலை கொடுக்க போகிறாங்க? கிடையாது. ஸோ they are not searching for correct answers or right answers. They are thinking about applications, they are thinking about innovation, they are thinking about troubleshooting, they are thinking about problem solving. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்க கம்பெனி சுற்றின விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் கான்டெக்ஸ்டுவலாக கனெக்ட் பண்ணணும். அவங்க கம்பெனியில் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன ப்ரொடக்ஷனில் இருக்காங்களா, சாஃப்ட்வேரில் இருக்காங்களா, டெஸ்டிங்கில் இருக்காங்களா, அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் பண்ண ஹோம்ஒர்க்குக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். அங்கே தான் அந்த இடத்துல தான் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்க. யூ ஆர் ஷோயிங் சம் ஈகர்னஸ் டு கெட் திஸ் ஜாப்னு. நல்லா பார்த்துக்கோங்க, யாருக்கும் வந்து அப்படியே ஒரு ஃபுல் ஃபார்ம்டு கேண்டிடேட் எனக்கு வேணும்னு வெயிட் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு கேண்டிடேட் எனக்கு யாரும் வெயிட் அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி இருந்தால் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டேன். ஒன் ஹூ இஸ் ஷோயிங் ஈகர்னஸ் டு லேர்ன் திங்ஸ், ஒன் ஹூ ஹஸ் கம் வித் a lot of preparation, one who is eager to get this job in a very very genuine way. இதுதான் அவங்க பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப க்ரூஷியல் ஸ்டேஜ், சேலரி நெகோசியேஷன். வாட் யூ எக்ஸ்பெக்ட்னு கேட்பாங்க. இவங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் முடிச்சு நீங்களே உங்களுடைய வெயிட்டேஜை முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு இன்டர்வியூவில் வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அது ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அந்த இன்டர்வியூனுடைய டெஃபினேஷன் கேட்டாலே. இன்டர்வியூனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்கிங் யுவர் ஓன் மார்க்கெட் வைபிலிட்டி, மார்க்கெட் ஒர்த். நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ ஒர்த்துன்னு செக் பண்ணுறது அந்த இன்டர்வியூ. அந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் சேலரி அண்ட் காம்பன்சேஷன். அந்த சான்ஸை நீங்கள் விட்டீங்கன்னா கஷ்டம். சரி சார், நீங்கள் வேறு ஏன் சார் நீங்கள் டென்ஷன் பண்ணீங்க? ஏற்கனவே 50 பேர் வெளியில் இருக்காங்க சார், என்னோட கம்மியான சம்பளத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க சார். அந்த டைமில் நான் போய் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்டேன்னா இருக்கிற வேலையும் போயிடும் சார். அது கிடையாது, அப்படி கிடையாது. எந்த ஒரு நிறுவனமும் அந்த லோயஸ்ட் சேலரி ஆளுங்களை பார்த்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா
இஃப் தேர் மேக்கிங் அ ராங் ஹையர் தே வில் பி இன் ட்ரபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க டேலண்ட் வேணும், அவங்க ஸ்கில் வேணும், புரியுதுங்களா? அந்த ப்ராஜெக்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? காசு மிச்சம் பண்ணணும்ல, அவங்க காசு மிச்சம் பண்ண என்ன ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும். தேர் மேக்கிங் த ராங் ஹையர் தேர் கோயிங் டு பி ஃபைண்ட். ஸோ தேர் நாட் இன் அ பொசிஷன் டு மேக் மோர் மிஸ்டேக்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் ஏரியா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கட் ஆல் த சான்சஸ் அண்ட் யூ ஷுட் டூ இட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் இருக்குது. யாரெல்லாம் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி ஒரு ஜாப் வாங்குறாங்களோ அவங்கள மோர் ப்ரொடக்டிவாக இருந்திருக்காங்கன்றது ரிசர்ச் ஏற்கனவே சொல்லுது. ஸோ அப்போ இந்த ஹெச்ஆர் பீப்புள் என்ன நம்புறாங்க, ஒன் இஸ் டிமாண்டிங் வில் ஆட்டோமேட்டிக்லி புட் ஃபார்வர்ட் இஸ் தி பெஸ்ட் எஃபர்ட்ஸ். தே வில் பி ஆல்வேஸ் அன் அசெட் ஃபார் அவர் கம்பெனி அப்படின்னு அவங்க நம்புறாங்க. யாரோ ஒருத்தர் நெகோஷியேட் பண்ணல அப்படின்னா என்ன இவ்வளோ டேலண்ட் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ டோன்ட் lose that particular golden chance of negotiating. ஆனால் இதில் என்னென்னா சேலரி நெகோஷியேட் பண்ணுற இடத்துல சில பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபர்டு லொக்கேஷன்ஸ், எனக்கு வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கணும், நான் பஸ் ஏறி போக மாட்டேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் த சான்ஸ். டோன்ட் டூ தட். பட் ரிகார்டிங் காம்பன்சேஷன் யூ கேன் ஸ்டிக் டு யுவர் கன்ஸ், நோ டவுட் இன் தட். ஃபைனல் ஸ்டேஜ், க்ளோசிங் ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம். சார், I completed this to my level best. If at all I am going to ask you one question, please give me the feedback in what are the areas I can improve myself. என்னை வந்து கொஞ்சம் என்னை வந்து நான் வந்து முன்னேற்றிக்கணும், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்தெந்த ஏரியா நான் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா சார் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்குறவங்கள அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேலே ஒரு 5 கேண்டிடேட் இருக்காங்க, உங்கள் நேரமோ இல்லை அப்போ என்னன்னு தெரியல, அந்த 5 கேண்டிடேட் வரலன்னு வைங்களேன், மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய பாயிண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக திஸ் ஃபெல்லோ ஹஸ் ஷோன் த இன்ட்ரெஸ்ட் டு இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவோம். அதுக்காக இதை பண்ணால் அது கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அட்லீஸ்ட் அந்த இன்டர்வியூ போர்டுடைய லாஸ்ட் லேர்னிங்காக இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணாலுமே நீங்கள் அந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா இட்ஸ் அ செரி ஆன் டாப் ஆஃப் த கேக் மாதிரி தான். இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிவிட்டும் பையன் பயங்கர தெளிவாக இருக்காங்க சார், இஃப் அட் ஆல் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் சம்திங். அப்போ லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, வில்லிங்னஸ் டு லேர்ன் மோர், வில்லிங்னஸ் டு நோ மோர் இருக்குது. அப்போ இவன் இஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் அவர் டீம் அப்படின்னு. பட் இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றதையும் ஸ்டேஜஸையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்டர்வியூ போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது, நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணக்கூடியதில் பார்க்கலாம். மெயின் கொஸ்டின் என்னென்னா, ஒரு 30 to 40 கேண்டிடேட்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ இன்டர்வியூ போர்டு, இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து எப்படி கன்சால்டேட் பண்ணும், எப்படி ரிசல்ட்டை வந்து அந்த ஸ்கோரை வந்து கன்சால்டேட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் அதை பற்றி திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே தான் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றது. ஸோ ஹவு தி ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இஸ் சீயிங் யூ, இஸ் பர்சீவிங் யூ, அண்டர் வாட் கேட்டகரி யூ ஆர் பிளேஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஸ்டேஜ் கேட்டகரி 1லேருந்து 6 வரைக்கும் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் பதில் சொல்ல நீங்கள் ரியாக்ட் பண்ண அவங்க அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் போட்டுகிட்டே வருவாங்க. நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் கூட எழுதுவாங்க. நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் அப்படின்வாங்க, வெரி இன்ட்யூட்டிவ்னு போடுவாங்க, அது ரியலிஸ்டிக்னுவாங்க, இஸ் அப்ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் இஷ்யூஸ்ன்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான, ஏன்னா ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக ஒரு 30-40 கேண்டிடேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பார்க்க முடியாது. ஸோ அந்தந்த கேண்டிடேட் நேமுக்கு நேராக அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த ஸ்லாட் இருக்குது, அந்த ஸ்கோர் ஷீட் இருக்குது, அந்த ஸ்கோர் ஷீட் எண்டில் வந்து அவங்க ஏதாவது ஒரு கமெண்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கன்சால்டேட் பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கேட்டகரி. இந்த கேட்டகரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் ஒரு சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறேன்னு வைங்களேன், ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்திருக்கு, இல்லைன்னா ஒரு ஆப் வந்திருக்கு, இப்போ ஆண்ட்ராய்டே எடுத்துக்கோங்க, அது ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த கொஸ்டின் அதை பற்றி ஒரு கொஸ்டின் போடுறாங்க அப்படின்னா, கேட்டகரி 1 யாருன்னா ஹூ ஷோஸ் சர்ப்ரைஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், என்னது எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்னு ஒருத்தர்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுபடி ஒரு விஷயம் நடந்தது அன்றைக்கி, அங்கே தான் தெரியும் அவர் கேட்டகரி 1 கிட் அவுட் ஃபினிஷ்ட். கேட்டகரி 2 நோ அபவுட் இட் சார் பட் அப்படின்னு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, உண்மையுமே தெரிஞ்சிருக்கு, அந்த வெர்ஷன் பற்றி பேசலாம், இல்லைனா அது இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஹவு இட் இஸ் இம்பேக்டிங் திஸ் பர்டிகுலர் இன்டர்வியூ ஆர் மை பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்ற எந்த விதமான ஐடியாவும் அவங்களுக்கு இருக்காது. தே நோ டீட்டெயில்ஸ், தேர் அவேர் ஆஃப் திங்ஸ், பட் அவங்க கொஞ்சம் டீப்பாக அதில் வந்து ஒர்க் பண்ணல, அது ஒரு பாசிங் இன்ஃபர்மேஷன் அவங்க விட்டுட்டாங்க. இது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் அதை பற்றின கூடுதல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல. தேர்ட் கேட்டகரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, யார் ரிலீஸ் பண்ணாங்க, ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸு, இதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இது பின்னாடி பர்சன் என்ன, இதில் யார் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை தான் தேர்ட் கேட்டகரி. ஸோ இப்போ தான் வந்து அந்த கேண்டிடேட் வந்து ஒரு வேல்யூபிள் கேட்டகரிக்குள்ளே வராது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நோயிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் நியூ வெர்ஷன். ப்ளஸ்
இப்போ வந்து அவங்க டெக்னிக்கலாவோ அனாலிட்டிக்கலாவோ சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய நாலேஜு, உங்களுடைய அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் டாபிக் எல்லாமே அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இதுதான் கேட்டகரி 3. இதில் கேட்டகரி 4 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும், அட் த சேம் டைம் they will express some kind of personality traits. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கேட்கும்போது ஒரு சில இடத்துல பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீம் பிளேயரான்றது அவங்க செக் பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரபிள் ஷூட்டரான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு 4 பேருக்கு உங்களால் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் 2-3 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரான்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த பிஹேவியரல் அண்ட் பர்சனாலிட்டி கொஸ்டின்ஸ் சேரும் பொழுது தான் அது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த கேண்டிடேட் வரும். ஸோ 3rd கேட்டகரி அண்ட் 4th கேட்டகரியில் எப்பயுமே காம்படிஷன் ஜாஸ்தி. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது விட்டுருங்க, தெரியும் ஆனால் அதை பற்றின வந்து இட்ஸ் நாட் வெல் இன்ஃபார்ம்ட் அப்படின்னு அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 3rd கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சாஃப்ட் ஸ்கில் சைடு வந்து மைட் பி ஹி நீட் சம் இம்ப்ரூவ்மெண்ட்னு நினச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் சைட் தி பெஸ்ட், டெக்னிக்கல் சைட் இஸ் ஸ்கோரிங் மோர் தென் 8.5 to 9, another 1% or 1.5% நாட் அன் இஷ்யூ. இவங்க 2 பேருக்கு நடுவில் காம்படிஷன். அப்போ 5th கேட்டகரி சார் அப்படின்னா இந்த 3வது கேட்டகரி 4வது கேட்டகரியோட பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர நாலேஜபிள், நினச்சி பார்க்க முடியாத இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தேர் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் அரகன்ஸ், சம் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். அவங்க வந்து ஒரு லோன் உல்ஃபாகவே இருப்பாங்க, அவங்க ஒரு டீமில் செட் ஆக மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து வில்லிங் டு ஷேர் இஸ் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்காது. சார் நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன், அவனு தான் சம்பளம் வாங்கினா நான் எதுக்கு சார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் வந்து ஹையர் கிரேட் சார், அவன் தான் என்கிட்ட வந்து கேட்கணும், நான் எதுக்கு அவன்கிட்ட போகணும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஷோ பண்ணுறவங்களா இருந்தாலும் எடுக்க மாட்டேன். ப்ளீஸ், ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹெச்ஆர். அவர் ரொம்ப பிளெயினான லாங்குவேஜில் சொன்னால் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரை வேணாலும் இரு, எவ்வளோ வேணாலும் படிச்சது, எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் வச்சது, ஆனால் நீங்கள் வந்து கம்பெனியினுடைய அப்ஜெக்டிவ்ஸ், கம்பெனியுடைய விஷன், கம்பெனியுடைய கல்ச்சர் இதுக்கு அலைன்மெண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. இதை வந்து கிராஜுவேட்ஸ் டெய்லி நான் சொல்லுங்க ரத்ன மாதிரி சொல்லிட்டேன். இதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப கொலோக்கியலாக சொல்லுங்களா. ஸோ இந்த 5th கேட்டகரி அண்ட் 6th கேட்டகரி நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் பிரெயினாக இருந்தாலும், ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற இடத்துல ஒரு லோன் குல்ஃபுக்கோ ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி உள்ள பர்டிகுலர் பர்சனை மட்டும் பேம்பர் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களால முடியாது. ஏற்கனவே அவங்ககிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், தேர் ஃபைட்டிங் வித் ப்ராப்ளம்ஸ். அதில் இந்த மாதிரி ஒரு பர்சனை உள்ளே கொண்டு போய் அவங்க வந்து பிரச்சனையை பெருசாக்கிக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ ஒன் ஹூ இஸ் கம்பேட்டபிள் to the objective, to the company's vision, as well as the culture of the particular organization. அதான் கேட்டகரி. இன்னைக்கு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா how you respect the opposite gender, how you respect people of color, how you respect other forms of oriented people, இவங்க எல்லாருமே இதில் வருது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எம்என்சிக்கெல்லாம் நீங்கள் ஆஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ 3rd கேட்டகரி அண்ட் 4th கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி, அதுக்குள்ள செலெக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு 2, 1, 2 and 5 and 6 இவங்க இந்த கேட்டகரி. 6ன்றவங்க யாருமே இல்லை, ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நிறுவனத்தை வந்து நான் இங்கே சேரணும், இங்கே பண்ணணும், இங்கே வேலை செய்யணும்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்க ஷோப்பே ஆக மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் இட். ஸோ கேட்டகரி 3ல நீங்கள் இருக்கீங்களா, 4ல இருக்கீங்களா, அதுலேயுமே இஃப் தெர் இஸ் அ குட் பிளெண்ட் ஆஃப் ஆல் தீஸ் 2 யூ ஆர் இமீடியட்லி ஹையர். இதுதான் இதில் உள்ள ஒரு ரகசியமே தான். நீங்கள் டெக்னிக்கல், அதாவது டிசிஎஸ் மேட்ச்னு சொல்லுவாங்க, உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய கோர் கம்பீட்டன்சி ப்ளஸ் உங்களுடைய ஸ்கில், இது கூட உங்களுடைய பர்சனாலிட்டி, இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, இப்போ கரெக்டாக சீக் ஆகிடுச்சு அப்படின்னா இது எல்லா காம்பினேஷனும் அலாங் வித் தி அலைன்மெண்ட் வித் தி கம்பெனி அப்ஜெக்டிவ் இவங்கள தான் இவங்க தேடுறாங்க. இதை தான் ஃபைனல் ஸ்கோர் போட்டு டிவைட் பண்ணும் பொழுது அந்த கேண்டிடேட்டை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு போர்டு மெம்பர்ஸ் 5 பேர் 6 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா டிபேட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ ஒரு நம்பர் போட்டு நீங்களாம் உள்ளவா நீங்களாம் வெளியே போ அப்படி கிடையாது. டிபேட் பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட் நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இவர் இதை சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல ஒரு நல்லா டேக்கிள் பண்ணார், இவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவர் வந்து இது வந்து ரொம்ப இஸ் அ வெரி மெச்சூர் பர்சனாக தெரியுறாரு, ஹேண்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது மாதிரிலாம் அவங்க வேரியஸ் பேராமீட்டர்ஸ் உங்களை நீங்கள் கொடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் உங்களை அவங்க முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சு தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யர் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, இட்ஸ் நாட் லைக். ஸோ விச் கேட்டகரி யூ ஃபால் அண்டர். இன்னொன்று இது ஏன் இந்த கேட்டகரி பிரிக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. உங்கள் 100 பேர் இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னா இந்த 100 பேர் கூட உங்களுக்கு காம்படிஷன் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, 60 பேர் வந்து கேட்டகரி 1, 2, 5, 6 கூட விட்டுருங்க, 1, 2, 5ல் இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ காம்படிஷன் வந்து 100 பேருக்கு உண்டான காம்படிஷனை நீங்கள் நினைக்காதீங்க. காம்படிஷன் இஸ் ஒன்லி வித்தின் த டாப் 20. அந்த 3rd கேட்டகரியிலையோ அந்த 4th கேட்டகரியிலையோ ஈக்குவலாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு 10 பேர், ஒரு 10 பேர்னா அதில் ஒரு 15 பேர், ஒரு 5 பேர் கம்பெனி. அந்த 20 பேருக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன், அந்த கேட்டகரிக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன். ஸோ அந்த 3rd பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1 million கொஸ்டின், ஹூ வில் கெட் த ஜாப்.
இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்வியூ ஸ்டேஜஸை பற்றி பார்த்தோம், கேட்டகரிஸை பற்றி பார்த்தோம், ரைட். ஓகே, பட் எல்லா கிராஜுவேட்ஸ்க்குமே இருக்கக்கூடிய மைண்ட் செட், இது கவனிச்சிருக்கிறவங்க எல்லாரோட மைண்ட் செட்னா, சார் யார் சார் வேலை கிடைக்கும்? இந்த நீங்களே சொல்கிறீங்க தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரி தான் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்லணும். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி ஒரு இன்டர்வியூ போர்டு வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்வியூ போர்டுனுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. மற்ற மாதிரி இது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ செலெக்ஷன் அப்படி இப்படிலாம் பார்க்காம ஒரு கான்வர்சேஷனாக பார்த்தீங்கன்னா at the end of the conversation we are about to make a decision. யார் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ, யார் வந்து சப்போர்ட்டிவாக எங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட தான் நாங்கள் வந்து அவங்கள தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்கள் அதை வந்து அந்த எஃபெக்ட் நீங்கள் ரோல் அவுட் பண்ணணும், அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூ போர்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். என்னென்னா நீங்கள் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா யூ ஆர் என்டர்டெய்னிங் தி போர்டு. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். வாட் எவர் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட், இட் இஸ் ட்ரூ. இந்த கேண்டிடேட் மேலே நல்ல அபிப்பிராயம்லாம் இருக்கும், அந்த போர்டுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் இருக்கும். தட் 15 minutes இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் மச் கான்டெக்ஸ்டோ இல்லைன்னா வித்தவுட் மச் தாட் ப்ராசஸோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிக்கு போகிறது இல்லை. கான்ட்ரரி, எந்த கேண்டிடேட் வேலை கிடைக்குது அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் என்கேஜிங் த போர்டு. இங்கே தான் வந்து ட்ரிக்கே இருக்குது. இந்த என்கேஜிங் த போர்டு அப்படின்னா இப்போ இன்டர்வியூனா என்ன, அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லுவீங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவீங்க. அப்போ இது ஒன் வேவாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் தான் அங்கே வந்து அந்த கலரை மாற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் கொஞ்சம் அவங்க என்கேஜ் பண்ணும். யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் சர்டன் கொஸ்டின்ஸ் ஆன் கிளாரிட்டி பேசிஸ், ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு சில நீங்களும் அந்த ஒரு இதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அது ஒரு கான்வர்சேஷனாக தெரியும். அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட்னா என்ன? ஸோ யூ ஷுட் என்கேஜ் them technically, in a psychologically very very professional way so that a particular transformation is happening. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் உள்ளே வரீங்க, பார்க்கும்போது அவங்க பிளாங்காக தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி ஏகப்பட்ட கேண்டிடேட்டை பார்த்து அவங்களுக்கு பழகாது. ஸோ அவங்கள ரீசெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரீவியஸ் கேண்டிடேட் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களே பார்க்கும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு பிளாக்லேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, யா திஸ் இஸ் த கேண்டிடேட், இவரை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம், இவருக்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கோரை போடுறாங்க அப்படின்னா, உங்களை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா there is a transformation that has happened. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 4 ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் they will know you, so he is a candidate sitting before us talking to us, right? Okay, then the way you communicate, இங்கே தான் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வேறு, கம்யூனிகேஷன் வேறு. the way you communicate, they get engaged, they become curious. அப்போ தான் அவங்களுக்குள்ள சில எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒண்டர்னஸ் இதெல்லாம் வரும்போது அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ வா ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற எமோஷனல் பாயிண்ட் வந்து எமோஷனலாக வரும்போது தான் அவங்க உங்களுடைய கான்வர்சேஷன் கூட எங்கேஜ் ஆகும். அடுத்தது பிலீஃப். பிலீஃப்ன்றது எப்போ வரும்னா நீங்கள் பேசுறது உண்மை, நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அது கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க, நாங்கள் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோமோ அது கூட நீங்கள் அந்த பெருமீட்டருக்கு வந்துட்டீங்க. அப்போ ஒரு பிலீஃப் வரும். இந்த பிலீஃப்ன்றது நல்ல பில்ட் ஆகும்போது தான் அடுத்து வந்து ட்ரஸ்ட் வரும். எஸ், இந்த கேண்டிடேட் வந்தாருன்னா ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் கேன் பி சால்வ். இந்த கேண்டிடேட் வந்தாருன்னா he will attend this, இவரை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், இந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், இதை வந்து அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் நாங்கள் சொல்லும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி ஈஸி. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலோ இல்லை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலோ இந்த ஸ்டேஜஸை நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நோயிங் யூ அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அண்ட் தென் யூ ஆர் மேக்கிங் them to feel for it. Positive feelings. They should be curious, they should be motivated, they should be happy in conversing with you. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் ரிலேட்டடான ஒரு ஃபேஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிலீவிங் அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களுடைய பர்சனல் விஷயம், இங்கே தான் வந்து இந்த கான்டெக்ஸ்டுவல் ஆன்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, வாட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆஸ்பெக்ட் இன் யுவர் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப டாக்குமெண்ட்ரி லெவலில் பேசுனீங்க ஒரு மாதிரி. சார் இதான் என்னுடைய சேலஞ்ச், பட் நான் இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணி நான் இதை வந்து ஓவர் கம் பண்ண இன்னுமே கஷ்டமாக இருந்தது, பட் இது ஓவர் கம் பண்ணுறது பெருசு இல்லை, இதுதான் என்னுடைய லேர்னிங், இதுதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் கிடைக்கும் போது ஐ எம் ஹாப்பி. பட் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நெசசரிலி இந்த விஷயத்தை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது, இந்த மிஸ்டேக் நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்படி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா நான் இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் த சேம் மிஸ்டேக் இஸ் நாட் ரிப்பீட்டட். நல்லா பார்த்துக்கோங்க, அங்கே ஒரு சேலஞ்சு தான் கேட்டாங்க, ஆனால் நீங்கள் கொடுத்தது என்ன, இவர் வந்து ரொம்ப ஸ்டூடியஸான பர்சன், ஒரு தடவை நடந்த மிஸ்டேக்கை 2வது தடவை நடக்காத மாதிரி பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பிலீஃப் வரும். இதுதான் உள்ள சின்ன ட்ரிக்.
வாட் இஸ் த சேலஞ்ச் அப்படின்னா, சேலஞ்சை பற்றி பயங்கரமாக பேச சார், அன்றைக்கி பயங்கரமான மழை சார், அன்றைக்கி பயங்கரமான இடி சார், நான் மழை முழுசாக நினைச்சிட்டேன் சார், கையில் வேறு காசு இல்லை சார். இந்த புலம்பெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த புலம்பெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்டாலுமே அதை ஒரு கிறிஸ்பாக 30 செகண்டில் சொல்லிவிட்டு, ஹவு யூ ஓவர் கேம், வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட் அண்ட் வாட் இஸ் த லேர்னிங் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் சேலஞ்ச், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும்போது தான் அவங்களுக்கு பிலீஃப் வரும், அந்த ட்ரஸ்ட் வரும். இந்த ட்ரஸ்ட் வரும்போது தான் எஸ் திஸ் இஸ் த கேண்டிடேட். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு நட்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹூ இஸ் கோயிங் டு கெட் த ஜாப் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ போர்டில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது 15 மினிட்ஸாக இருக்கலாம், 20 மினிட்ஸாக இருக்கலாம், 7 மினிட்ஸாக இருக்கலாம், ஏன் ஒரு எலிவேட்டர் பிச்சாக கூட இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மிகப்பெரிய இங்கிலீஷ் கம்பெனி, இங்கிலீஷில் வந்து நல்ல ஒரு புலமை இருக்கிறவங்களால கூட அதை பண்ண முடியும். இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ். தி பெஸ்ட் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களால, தி பெஸ்ட் லாங்குவேஜ் எபிலிட்டி இருக்கிறவங்க, லிங்குவிஸ்டிக் எபிலிட்டி இருக்கிறவங்களாம் கூட இதை பண்ண முடியுமா? முடியாது. இட் ஷுட் பி யூ. இங்கே சப்ஜெக்டோ இங்கே வந்து டெக்னாலஜியோ அது முக்கியம் இல்லைங்க. அந்த பர்சன் ஸ்டாண்டிங் பிஃபோர் தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு கெட் த ஜாப், $1 million கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ கேன் எஃபெக்ட் திஸ் பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த இன்டர்வியூ போர்ட், ஒன் ஹூ கேன் மேக் த இன்டர்வியூ போர்ட் டு ப்ராக்ரஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும். நம்ம ஏன் இந்த இன்டர்வியூ கான்டாக்ட்ஸை பற்றி இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோம், உங்களுக்கே அதை ஆச்சரியமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் 2021. இன்னும் ஒரு 1 மந்தில் 2022 we are stepping into the next year. கடந்த 2 வருஷமாக என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ போஸ்ட் கொரோனா there is a lot of hike in recruitment. நிறைய ஒரு டொமைனுமே வந்து நிறைய வளர்ந்துருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 21% ஹைக் இருக்குது ரெக்ரூட்மெண்ட்டில். மேனுஃபேக்சரிங் இஸ் சூன் டு பிகம் மேஜர். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கே தெரியும். லைஃப் சயின்ஸ் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. பிகாஸ் ஆஃப் த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வாட் வி ஹவ் சீன் ஃபார் த பாஸ்ட் 2 years உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டயக்னாஸ்டிக் ஆகட்டும், லைஃப் சயின்ஸ் ஆகட்டும், வந்து ஏகப்பட்ட எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி இஸ் லுக்கிங் ஆஃப்டர் தேர் ஓன் ஜிடிபி. ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி லுக்கிங் ஃபார் தேர் ரெவென்யூ. ஸோ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், இது மாதிரி ஒரு சர்ஜ், இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பூம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் 2 to 3 years இஸ் வெரி க்ரூஷியல். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் ரத்னகுமார் நாராய். நான் வந்து ஒரு இன்டர்வியூ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னலி சர்டிஃபிகேட் கேரியர் கோச். ஃபார்மலி ஐ வாஸ் அன் அகடமிஷியன். நான் வந்து 10 years வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து அவங்க வந்து அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு உங்களுக்குள்ள மிஸ்மேட்ச் படி அதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணனால தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜாபில் இருக்காங்க. அப்படிங்களா, அஃப்கோர்ஸ் தேர் ஓன் டேலண்ட்ஸ் ஆர் தேர், பட் வி ஆர் தேர் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பிரிட்ஜ் பிட்வீன் தி டேலண்ட், ஸ்கில், கேப்பபிலிட்டிஸ் அண்ட் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த கம்பெனிஸ். ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறோம். மோர் ஓவர் ஐ எம் அன் ஆண்டர்பிரனர். நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் 3 to 4 years இருந்திருக்கேன். ஐ ஒர்க் அஸ் அ பர்ஃபார்மன்ஸ் கோச் ஃபார் ரெக்ரூட்டர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, நான் ஐடி இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங், இன்னும் நிறைய டொமைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க்ரோத் பொட்டன்ஷியாலிட்டியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு வெர்டிகல்ஸும் எப்படி க்ரோ ஆகுது, ஒரு கம்பெனிக்குள்ளே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. மோர் ஓவர் இட்ஸ் மை மிஷன் பீயிங் அன் கோச், பீயிங் அன் இன்டர்வியூ ஸ்பெஷலிஸ்ட். It is my bound duty to push the maximum talent into the workforce. So graduates இருந்தாலும் சரி, ஜாப் சீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, you have to be in a very very open situation. உங்களை சுற்றி நடக்கிறது வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும், நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னுடைய இந்த மிஷனில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு என்னுடைய ரெக்வஸ்ட். மேக் இட் டு ரீச் as many as people. That interview is really simple and easy provided you put your right preparation. நீங்கள் இன்டர்வியூ வந்து உங்களை சார்ந்த விஷயமா நீங்கள் பார்க்காம, இன்டர்வியூ வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயமாகவும், ஒரு கம்பெனி சார்ந்த விஷயமாகவும், ஒரு டொமைன் சார்ந்த விஷயமாகவும் நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் அதை ரீஓரியன்ட் பண்ணிக்கிறீங்களோ, எப்படி நீங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து தான் வந்து அதனுடைய சக்ஸஸ் இருக்குது. லிட்ரலி டு ஸ்பீக், இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அவங்களும் திறமையானவங்களுக்கு வேலை கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் அண்ட் லேர்ன் த சிம்பிள் டெக்னிக்ஸ், ஈஸி டெக்னிக்ஸ். இந்த மெத்தடாலஜியெல்லாம் நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாற்றுங்க, உங்களுடைய வியூவை கொஞ்சம் மாற்றுங்க. இதெல்லாம் மாற்றும்போது the entire process will become very very experiential and it's going to be very easy. See you soon. Bye.